இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கல, இங்க நிக்கிற அத்தனை பொம்பளைங்களும் கூட்டி பெருக்கிறத எடுத்துட்டு வந்து உங்களை வெளுத்து விட்டுருவாங்க. பரவாயில்லையா? பொண்ணுங்க துணியை கிழிக்கும் போது உன் கை நடுங்காதா? மன்னிப்பு கேட்கும் போது கை நடுங்குதோ? மன்னிப்பு கேள்றா. மன்னிச்சிருங்க. கேள்றா. மன்னிச்சிருங்க. வேணும். ஆண்டி என் மேல கோவப்படுவாங்கன்னு நினைச்சேன். அத்தையும் நான் நினைச்ச மாதிரியே தான் நினைச்சிருக்காங்க. பொண்ணுங்களை ஒருத்த அவமானப்படுத்தினா பதிலுக்கு அவ அந்த அவமானத்தை உணரணும். அப்படிதான் தண்டனை கொடுக்கணும். தவறு. நீங்க என் குடும்பத்து பொண்ணை அசிங்கப்படுத்தினதுக்காக மட்டும் உங்களை நான் இதை பண்ண வைக்கல. நீயும் உன் பையனும் இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் தொடலான்னு நினைக்க கூடாது. பொண்ணுங்கனாலே கையெடுத்து கும்பிடணும். அதுக்கு தான் இதை பண்ண. கதிரு முடிஞ்சிருச்சு இல்ல, போ சொல்லு. எடுத்துட்டு போ. உசுர் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு இது ஞாபகம் இருக்கணும். போட்டுப்பா. போடா. ஐயோ.
எவ்வளவோ சொன்னப்பா, கேட்க மாட்டேன்றிய. இப்படியா பண்ணிட்டு வந்து நிப்ப? கலிவர்தனா அவன் மகனும் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ராப்பகலா காத்துக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு நீ அவங்களை அடிச்சு வேட்டியை உருவி வாசல் நிப்பாட்டிட்ட, மன்னிப்பும் கேட்க வச்சுட்ட. சும்மா இருப்பாங்களா? அவங்களை நினைச்சாலே எந்த நேரத்துல எதையும் பண்ணுவாங்களோன்னு உடம்பெல்லாம் படபடன்னு இருக்குதுப்பா. அதுக்காக அவங்கள சும்மா விட்டுற முடியுமா தாத்தா? நியாயம் கேட்க போன என்னையும் அவங்க என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அங்க போய் இறங்குறேன், நர்மதாவோட தாவணியையும் புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதான் பொல பொலன்னு பொலந்துட்டு வந்தேன். ஓ, அப்ப அவன் உன் தங்கச்சியை அசிங்கப்படுத்தினாங்கிறதுக்காக அவன் அடிக்கல, இவளுக்காக தான் அடிச்சிருக்கியா? துபார் கதிரே, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அங்க இருந்து பின்னங்கால் பெடலில் அடிக்கிற மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துடணும்டா. இத்தனை வருஷத்துல நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருப்பேனா? ஆமாமா, நீ இப்படி பிரச்சனைக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சதுனாலதான் அந்த கலிவர்தன் இவ்வளவு வருஷமா இந்த குடும்பத்தை பிடிச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். நீ ஒரு சரியான ஆம்பளையா என் பக்கத்துல நின்னு இருந்தா என் பிள்ளை எதுக்கு அடிதடிக்கு போறா? அவன் கதையை என்னைக்கும் நான் முடிச்சிருப்பேன். ஆமா, போயிருக்க மாட்டேன். மை மிஸ்டேக். போதும். கதிரு, கலிவர்தன் மேலேயும் அவன் மகன் மேலேயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சா தான் ரோகிணியோட கல்யாணத்தை நம்ம நிம்மதியா நடத்த முடியும். அண்ணா, தாத்தா சொல்றதுதான் சரி. நேரா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு. அப்பனையும் மகனையும் பிடிச்சு உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுற. ஆமா கதிரு, ராகினியை கூட்டிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. அதான் அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் வெளுத்து அனுப்பியாச்சுல. மறுபடியும் அவன் ஏதாவது பண்ணான்னா அப்ப ராகினியை வச்சு பாத்துக்கலாம். இப்ப எதுவும் வேணாம். இல்ல ரங்கா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா தான் நமக்கு பாதுகாப்பு. கதிரு, நீ பேசாம ஸ்டேஷன் போய் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. தாத்தா, என்னம்மா? எங்க அப்பா அரசியல்ல முக்கியமான பதவியில இருக்காரு. எனக்கு ஊர்ல கல்யாணம் வேற பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னா என் கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துரும்.